World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். இந்த நிகழ்ச்சியை ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நமது அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும், அதே போல் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி சிறப்பாக வரவேற்பு நிகழ்த்திய உயர் திரு சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை பாராட்டி, அடுத்ததாக நமது எப்பயுமே நிகழ்ச்சியுடைய தொடக்கம் அப்படிங்கிறது நம்ம நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் ஒரு இடத்த சொல்லுவாங்க இல்லையா, பிள்ளையாரை பிடிச்சிட்டு தான் எந்த விசேஷமும் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லுவோம். பிள்ளையார் வந்தால் அந்த இடத்துல என்ன ஆகும், அந்த வெற்றி அந்த எந்த செயல்பாடுகள் பண்ணாலும் சரி, எது தொடக்கினாலும் சரி, அது மிகப்பெரிய ஒரு வெற்றியடையும். அந்த மாதிரி எங்கள் தர்மசாஸ்திராவுடைய பொறுத்தவரையிலும் பார்த்திங்க அப்படின்னா நிகழ்ச்சியை ஆரம்பத்திலேருந்து முடிகிற வரைக்கும் எல்லா வேலைகளையும் தன்னுடைய வேலையாக எடுத்துக்கொண்டு பார்த்து செய்து கொண்டு இருக்கக்கூடிய எனது அன்புக்குரிய விஜய புருஷோத்தமன் ஐயா அவர்கள் எப்பொழுதும் போல அற்புதம் நிகழ்த்தும் அற்புத கோவில்கள் அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கி பேச இருக்கிறார். பிரபஞ்சம் இன்னும் அவருக்கு அந்த கோயில்களில் விடலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆகச்சிறந்த ஒரு ஜோதிடரால் மட்டும்தான் மிகச்சிறந்த ஒரு கோயில் வழிபாடுகளை சொல்ல முடியும். இதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். இந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போனால் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னா அதுக்கு ஜாதகத்தில் இதுக்கான பிரச்சனைகள் என்னங்கிறத தேர்வு செய்ய நமக்கு தெரியணும். அப்படி போகும்போது தான் பிரபஞ்சத்தில் அதான் சொல்லுவாங்க இல்லையா, பிரபஞ்சத்தை பொறுத்தவரையில் என்னென்னா ஒரு பிரச்சனை என்று வரும்போது அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வும் பின்னாடியே தான் ஒளிஞ்சிட்ருக்கும். நம்ம பிரச்சனையை மட்டும் நோட் பண்ணுவோம், அதுக்குண்டான தீர்வை நோக்கி பயணிக்க மாட்டோம். அந்த தீர்வு நோக்கி பயணிக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் அதுக்கான கொடுப்பனை இருக்கணும். கொடுப்பனை இருந்தால் சரியானவர்களை நீங்கள் பார்க்க முடியும், சரியானோட பழக முடியும், சரியான வழியில் பயணிக்க முடியும். ஸோ அந்த வகையில் அற்புதமாக ஓகேங்களா. கிட்டத்தட்ட அவர் எங்கிட்ட ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சுங்க, 2 வருஷம் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ 2 வருஷமாக அற்புதமாக எங்கிட்ட பயணிச்சிட்ருக்கிறார். ஆகஸ்ட் சிறந்த ஒரு விஸ்வாசி, மிக சிறந்த ஜோதிடர், வாஸ்து அற்புதமாக மிக அளவில் ஒரு 10 வருஷமாகவே வாஸ்து பார்த்துட்ருக்காரு. அதுதான் அவருடைய ஸ்பெஷலிஸ்ட். வாஸ்து நிறைய பார்த்துட்ருக்கிறார். இன்றைக்கி அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பே வாஸ்து தான். ஸோ நான் தான் இல்லை இன்னும் நீங்கள் கோயில் பண்ணுங்கன்னு சொல்லி நான் மாற்றி விட்டுருக்கேன் ஓகேங்களா. இருந்தாலும் அற்புத கோயில்கள், அந்த கோயில்களில் வாஸ்துக்கும் சிறப்பு என்று அப்படி சொல்லிட்டு தனது உரையை நிகழ்த்துமாறு அன்புடன் அழைக்கின்றேன். வாழ்த்துக்கள். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் பிரச்சஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தக்ஷணாமூர்த்தயே நமோ நமः. நவக்கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் தொழுது, தாய் தந்தையர்களும் முன்னோர்களையும் குலதெய்வங்களையும் தொழுது, குருமார்களையும் தொழுது அடியனுடைய சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். அடியனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வாழ்வை அற்புதமாக்கும் கோயில்கள். அப்போ என்னன்னா, நம்ம என்ன சொல்லி வாழ்த்துவோம்? இப்போல்லாம் யாரும் போய் பெரியவங்கக்கிட்ட வாழ்த்தே வாங்கிறது கிடையாது, காலில் விழுந்து கும்பிட்றது கிடையாது. அப்போத்தையும் சொல்கிறேன், அதை அப்போதைய கருத்தை இப்போ நினைவுபடுத்துகிறேன். 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லிட்டு வாழ்த்துவாங்க. அதெல்லாம் இப்போ யாருமே காலில் உழுவுறதே கிடையாது. 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்க. அப்போ 16 செல்வங்கள், வாழ்வை வளமாக்கக்கூடிய 16 வகை செல்வங்கள். அப்போ அந்த செல்வங்கள்லாம் யார் யாருக்கு என்னென்ன செல்வங்கள் தேவைப்படுது? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒருடைய ஆம்பிஷன் இருக்கும். நாங்கள் வாழ்நாளில் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்கும். அதுக்கு ஐயா ஏற்கனவே சொல்லிட்டார், வாஸ்து அப்படிங்கிறத சொல்லிட்டார். எனக்கு வாஸ்து பற்றி பேசுகிறேன்னு சொன்னால் ஐயா வேணான்ட்டார். அவர் கோயில்களை பற்றி பேசுங்க அப்படின்ட்டார். அப்போ 16 பட்டை, 16 வகை செல்வங்களை கொடுக்கக்கூடிய 16 பட்டை கொண்ட சிவலிங்கம். அப்போ அந்த 16 பட்டை சிவலிங்கம் எங்கே இருக்குது? அது வாஸ்து சொன்னதுனால இதை நான் முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏற்கனவே சொன்னது தான். செவலூர், புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே செவலூர் ஸ்ரீ ஆரணவல்லி சமேத ஸ்ரீ பூமிநாத சுவாமி திருக்கோயில். இங்கே சிவபெருமான் சிவலிங்கம் 16 பட்டை. ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணுறப்ப பார்க்கலாம். இந்த 16 பட்டை பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம்லாம் பார்க்குறப்ப
இந்த 16 பட்டையிலையும் அப்படியே அந்த அபிஷேகத்தில் 16 பட்டையும் தெரியும். அப்போ அங்கே என்னென்னா வாஸ்து குறைபாடு உள்ள, இப்போ எல்லாத்துக்கும் என்ன முக்கியமானது, நம்மளுக்கு தேவையானது வீடு. எலிவலை ஆனாலும் தனி வலை வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு, ஒவ்வொரு மனசுலையும் நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும்னு சொல்லி எல்லாருக்கும் மனசுலையுமே இருக்கும். அப்போ எங்கே போனாலும் அந்த நிம்மதியாக ஒரு இடத்துக்கு வந்து உறங்கிறது அந்த வீட்டில் தான். அப்போ சொந்த வீடு வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த செவலூர் பூமிநாத சுவாமியை போய் வழிபட்டு வந்தால் சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வீடு கட்ட நிலம் இருக்குது சார், பிளான் எல்லாம் போட்டாச்சு, கவர்மெண்ட்டில் லோன் தான் சேங்ஷன் ஆக மாட்டேங்குது, இல்லை பேங்க்கில் லோன் சேங்ஷன் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டு தொழில் செய்கிறவங்க, நிலம் இந்த வீடு கட்டி விற்கிறவங்க, வீட்டில் வந்து டாக்குமெண்ட் இஷ்யூ, பத்திரத்தில் வந்து ஒரு அளவு இருக்கிறது ஒரு அளவாக இருக்குது, இதை வந்து திருத்தணும். அப்புறம் அண்ணன் தம்பி பங்காளி வகை வரப்பு வாய்க்க தகராறு இதெல்லாம் வந்து தீரணும் அப்படின்னாவே வந்து இந்த பூமிநாதர் சுவாமியை போய் வழிபட்டு வந்தால் தீருங்கிறது ஒரு ஐதீகம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து வாஸ்து பகவான் மகாவிஷ்ணு பூமாதேவி வழிபட்ட ஸ்தலம். இந்த இடத்துல வாஸ்து நாள்னு வருது இல்லையா, அந்த வாஸ்து நாளில் சிறப்பான முறையில் பூஜை செய்கிறாங்க, ஹோமங்கள் செய்கிறாங்க. அந்த நாளில் வந்து செங்கலை வச்சு வழிபடுறாங்க. அந்த செங்கலை வந்து பிரசாதமாக அங்கே கட்டணம் செலுத்தினா செங்கலை பிரசாதமாக கொடுக்குறாங்க. அந்த செங்கலை வாங்கி கொண்டு போய் வீட்டில் வச்சு பூஜை செஞ்சு கொண்டு இருந்தால் நம்மளுடைய எண்ணம் சீக்கிரமாக ஈடேறும். ஆனால் ஒரே இடத்துல இருக்கும். டெய்லி அந்த வழிபடுறப்ப அந்த செங்கலை பார்த்து நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, என்ன நம்மளுக்கு வீடோ நிலமோ அதை வாங்கணும்னு நினைக்கிறோமோ, டெய்லி அதை எண்ணத்தை வந்து மனசில் கொண்டாந்து நிறுத்தணும். அப்போ தான் அந்த பிரபஞ்சம் இந்த உங்களுடைய வேண்டுதலை உங்களுடைய குறிக்கோள்களையும், இப்போ எப்படி நம்ம சேட்டலைட் மூலிமா ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலிமா உலகெங்கும் அங்கே போயிட்டுருக்கு இல்லையா, அதே மாதிரி அந்த சேட்டலைட்டு வந்து பிரபஞ்சம் காஸ்மிக் எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சி அதுக்குண்டான வழிவகை பிறக்கும். அதே மாதிரி எல்லா வளமும் மெயினாக அந்த வாஸ்துக்காக அந்த கோயில் சொல்லியிருக்காங்க. வாஸ்துக்காக மட்டுமே அல்ல, இதை 16 வகை செல்வங்கள் நம்மளுக்கு என்ன வேணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பேர் பெறணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து உணர்த்துறதுக்கும் அந்த கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். முக்கியமான வாஸ்து நாளில் மட்டும் இந்த பூஜை நடக்குது. அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு, ஹோமத்தில் கலந்துக்கிட்டு, செங்கலை பிரசாதமாக வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு என்ன கோரிக்கையோ அதை வச்சு நம்ம நிறைவேற்ற வழிபாடு செஞ்சால் கட்டாயம் நிறைவேறுங்கிறது ஐதீகம் அந்த கோயிலில். ஏன்னா அதை வந்து 16 பட்டை சிவலிங்கம் சோடசலிங்கம்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்ததாக நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அதுவும் ஒரு வகை செல்வம் தான். நம்ம நல்லா இருக்கணும் இல்லையா, சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும், என்ன வேணால் சம்பாதிக்கலாம். நோய் நொடி இல்லாமல், அந்த காலத்தில் வாழ்த்துவாங்க, நோய் நொடி இல்லாமல் நீண்ட நாள் பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் வாழ்த்துவாங்க. அப்போ அதுக்கு எந்த கோயிலுக்கு போகிறது? பிறவி மருந்தீஸ்வரர் கோயில், திருத்துறைப்பூண்டி பெரிய நாயகி சமேத பிறவி மருந்தீஸ்வரர் கோயில். அந்த கோயில் பேரில் சுவாமி சிவனுடைய பேரே வந்து பிறவி மருந்தீஸ்வரர் கோயில். அதை வந்து சமஸ்கிருதத்தில் பவ ஔஷதீஸ்வரர்னு சொல்லுவாங்க. இது வந்து மேற்கு நோக்கிய கோயில். மேற்கு நோக்கிய கோயிலில் தனி சிறப்பு உண்டு. அதே மாதிரி வாழ்த்துவாங்க, தம்பதி சமேதராக இருக்கணும், தீர்க்காயிலாக இருக்கணும், தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்லாம் வாழ்த்துவாங்க. அப்போ அந்த கோயில் என்ன பண்ணோம், போய் வழிபட்டால் நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் வாழலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. அப்போ திருத்துறைப்பூண்டி அப்படிங்கிறதாவே திருஉறைப்பூண்டி அப்படிங்கிறது அதனுடைய விரிவாக்கம். அப்போ திருஉறைப்பூண்டினா தமிழுக்கே இலக்கணம் அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆனதாக சொல்கிறாங்க. அகத்தியருக்கு
அகத்திய மாமுனிவருக்கு திருமண கோலத்தில் சிவபெருமான் பார்வதி வந்து திருமண கோலத்தில் காட்சியளிக்கிறாங்க அகத்தியர் முனிவருக்கு. அது எந்த நட்சத்திரத்தில் காட்சியளிக்கிறார்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் காட்சியளிக்கிறார். அதனால் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகார ஸ்தலமாகவும் இந்த கோயிலை எடுத்துக்கலாம். அந்த இடத்துல வந்து எட்டி மரம் வந்து ஸ்தல விருட்சமாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து ஜாதக கர்ம தோஷத்தை விளக்குது. பிறவி எதற்காக எடுக்கிறோம்? ஊழ்வினை பயன் உடன் வந்து வருத்தம் சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? அந்த ஊழ்வினை பயனுக்காக தான் நம்ம இங்கே மனித பிறப்பு எடுக்கிறோம். அந்த ஊழ்வினை பயனை அதுக்குண்டான என்ன கொடுப்பினை நம்ம ஜாதகத்தில் நம்ம என்ன கொடுப்பினை வாங்கிட்டு வந்திருக்கோமோ அந்த கொடுப்பினையை வந்து அதிலிருந்து நீக்கி மருந்தாக அந்த ஊழ்வினை கர்மா இருக்கு இல்லையா, அந்த ஊழ்வினை கர்மாவை இப்போ எப்படி கழிக்கிறது, அடுத்த பிரிவி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தெரியும். வெந்தது தின்னு விதி வந்தால் சாவது கிடையாது. நம்ம இந்த தான் கொடுப்பினன்னு சொல்லிட்டு நம்ம ஜாதகத்தை ஆய்வு செய்கிறப்ப இதுதான் உங்களுடைய கொடுப்பினை, இதுதான் நீங்கள் வாழ போகிற வாழ்க்கை இந்த பூமியில் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாதகத்தை பார்த்து சொல்கிறோம். அதுக்கும் ஒரு மாற்று வழி. உன்னுடைய பிறவி கர்மதோஷம் இங்கே இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கழியக்கூடிய நிலை. ஒவ்வொரு தடவையும் வருஷத்தில் நம்மளால் எவ்வளோ முடியுமோ பக்கத்தில் இருக்கிறவங்க அடிக்கடி மாதம் ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கட்டாயம் போயிட்டு அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்த ஜென்ம மாதத்தில் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி ஊழ்வினை பயன் ஜாதகத்திலே இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 மனைவி கட்ட போகிறாரு, இது வந்து டைவர்ஸ் ஆகக்கூடிய கேஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய ஜாதகத்தை பார்த்தாவே கர்மதோஷங்கள் கண்ணுக்கு தெரியும். ஜோதிடர்களுக்கு ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் அந்த கட்டத்தை பார்த்தாவே தெரியும். அந்த மாதிரி கடுமையான கர்மவினை தோஷம் உள்ளவர்கள் ஜோதிடர்கள் வந்து அந்த கோயிலுக்கு அனுப்பி வச்சாங்கன்னா அந்த கர்ம தோஷம் ஒரு சில ஜாதகத்தை எடுத்தாவே நம்மளுக்கு வந்து அப்படியே நம்மளுக்கே வந்து உடம்பு சரியில்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த அளவுக்கு கர்மதோஷம் உள்ள ஜாதகத்தை நம்ம வந்து அடிக்கடி கையாளுவோம். அந்த நம்மளே ஒரு தடவை போயிட்டு அனைத்து ஜோதிடர்களுமே, ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கர்மாவையும் நம்ம எடுத்து சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொருத்தருடைய கர்மாவையும் ஜாதகத்தை பார்த்து பார்த்து எடுத்து சொல்கிறோம் இல்லையா. வருடம் ஒரு முறையாவது இந்த பிறவி மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு ஒவ்வொரு ஜோதிடரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா, அடுத்தவங்களுடைய கர்மாவில் எடுத்து சொல்கிறோம் இல்லையா, அப்போ அந்த கர்மதோஷம் அங்கே விலகும் சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே போய் என்ன செய்யலாம்? 27 மண் விளக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். ஏன்னா 27 பிறவி மருந்தீஸ்வரர்னா 27 நட்சத்திரத்துக்கு குறிக்கிறதுக்கு அந்த 27 விளக்கு போட சொல்கிறாங்க. அதேமாரி 11 முறை அடிப்பிரதட்சணம். அப்போ 11 முறைங்கிறது என்னன்னா நவக்கிரகங்களுடைய அதிதேவதை, அவங்களுடைய குழந்தைகள்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி பிரம்மன் வந்து ஏற்கனவே தெரியும், தலை கொய்து அங்கே பாவ விமோச்சனம் பெற்ற இடம். அதனால் இழந்த பதவியை மீட்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம். இப்போ கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்க இல்லையா, வேலை போயிடுச்சு, ஐடியில் எனக்கு வேலை போயிடுச்சு, ஊஸ்ட்டு பண்ணிட்டாங்க, மீண்டும் இழந்த பதவியை பிரம்மனுக்கு வந்து மீண்டும் இழந்த பதவியை அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கிடைச்சதாக சொல்கிறாங்க, வரலாறு சொல்லுது. அதனால் நம்மளுக்கு இழந்த பதவி எந்த பதவி நம்மளுக்கு அதுக்கு சூழ்நிலை வரும், ஜாதகத்தில் காமிக்கும். இந்த பதவி இருக்க போகிறீங்க அப்படிங்கிற சூழ்நிலை காமிக்கும். அப்போ அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கடுமையாக கர்மதோஷம் உள்ள ஜாதகத்துக்கு இழந்த பதவியை, இழந்த கர்மாவை, இழந்த செல்வங்களை மீட்பதற்கு இந்த பிறவி மருந்தீஸ்வரர் கோயிலை போய் வழிபடுறது சிறப்பு. அது எங்கே சார் இருக்குது? திருத்துறைப்பூண்டியில் இருக்குங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஜாதகத்தை போய் பழைய ஜாதகத்தை கொண்டு போய் வைக்கிறாங்க. நம்ம போய் அந்த பிறவி கர்மாவை தீக்கணும். இனிமே போகிறவங்க வந்து புது ஜாதகத்தை எழுதி, ஏன்னா ஏற்கனவே ஊழ்வினை கர்மதோஷத்தால் பீடிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஜாதகத்தை தான் நம்ம கையில் வச்சுருக்கோம், பல ஜோதிடர்கள்ட்ட கொடுத்துருப்போம், காமிச்சிருப்போம். அந்த ஜோதிடர்கள் அந்த ஜாதகத்தை கொண்டாந்து பார்த்தாவே அடிக்கடி நம்ம ஒரு புஸ்தகத்தை பார்த்தப்ப எவ்வளோ பழசாக இருக்கும்,
கிழிஞ்சிருக்கும், பேப்பரே இத்து போகிற அளவுக்கு இருக்கும் ஜாதகம். அந்த தயவு செஞ்சு பிறவி மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு போகிறப்ப புது ஜாதகத்தை எழுதி அந்த கோயிலில் போய் வச்சு வழிபட்டு அங்கே சாமி சந்நிதியில் வச்சு வழிபட்டு வர்றது சிறப்பு. பழைய ஜாதகத்தை தயவு செஞ்சு அந்த கோயிலில் கொண்டு போகாதீங்க. நீங்கள் ஏற்கனவே பிறப்பு எடுத்துட்டீங்க, ஏற்கனவே ஜாதகம் எழுதியிருப்பீங்க, அந்த இருந்தாலும் பரவாயில்ல, புதுசாக ஒரு ஜாதகத்தை எழுதி ஒரு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அந்த பிறவி மருந்தீஸ்வரர் கோயில்கிட்ட போய் இந்த பிறவி கர்மாவை எதுக்கு எடுத்திருக்கேன்னு தெரியும், என்ன கர்மாவை நான் கழிக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு தெரியணும், அதுக்கு விமோச்சனம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிறவி மருந்தீஸ்வரர் கோயிலில் போய் வச்சு இனிமேலாவது எனக்கு அதுக்குண்டான வழியை காமியப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசார பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாவே இந்த பிறவி மருந்தீஸ்வரர் வந்து அதுக்குண்டான வழிவகை செய்வார். அப்போ நோய்கள், க்ரானிக் டிசீஸ், வருஷம் வாழ்வு முழுசாக இந்த மருந்து சாப்பிட்டே ஆகணுங்கிற கட்டாயம் இருக்கிறவங்க, க்ரானிக் டிசீஸ் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் போயிட்டு வந்தால் அதுக்குண்டான ரெமெடி கிடைக்கும். மாற்று மருந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே அது அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வரணும். ஒரு தடவை கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடாது. ஜென்மம், மனு ஜென்மம், திரிஜென்மம்னு ஒவ்வொரு நட்சத்திரமே இருக்குது இல்லையா? அப்போ 3 ஜென்மம் அந்த கட்டத்தை பார்த்தாவே தெரியும் எத்தனை வருஷமாக இது பிறவி நோயா இல்லை ஃபேமிலி ஹெரிட்டரியா அப்படிங்கிறது தெரியும். அப்போ ஜோதிடர்கள் எத்தனை தடவை போயிட்டு வர சொல்லுவாங்களோ, ஏன் சாமி இத்தனை தடவை போயிட்டு வர சொல்கிறீங்களே, அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸாக போயிட்டு வர, அப்போ போய் தான் ஆகணும். நம்ம கர்ம வினை கழிக்கணும்னா அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும். நிறைய பேர் கேட்குறாங்க, சார் இத்தனை என்னையா ஐயா வந்து மதுரை திருப்பரங்குன்றத்துக்கு 7 முறை போயிட்டு வர சொன்னார். 7 முறை போயிட்டு வந்ததுக்கு ஐயாவை பார்த்ததுக்கப்புறம் வேறு வழியே இல்லை. ஏற்கனவே பல மீட்டிங்கில் சொல்லியிருப்பேன், கைவிடப்பட்ட கேஸுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே இப்படி தான் சொன்னேன். நம்ம அந்த காலத்தில் சினிமாலெலாம் பார்த்தோம்னா கண்ணாடி கழட்டினாங்கன்னே முடிஞ்ச கேஸு பூட்ட கேஸுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் என் ஜாதகத்தை முதல்ல ஐயா பார்க்குறப்ப இதே மாதிரி தான் பார்த்தார். என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஐயாவுக்கு. அப்புறம் டக்குன்னு போய் நீங்கள் திருப்பரங்குன்றம் போயிட்டு 7 முறை போயிட்டு வர சொன்னார். ஏற்கனவே பல மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன். அதுக்கு இத்தனை உண்டான செலவெடுத்து அதுக்குண்டான பலன் என்ன பலன் கிடைச்சதுங்கிறது நான் மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன். இப்போ சொன்னால் அதுக்குண்டான மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் சொல்ல வேண்டியது இருக்கும். அதனால் எத்தனை முறை போயிட்டு வர சொல்கிறாங்களோ அத்தனை முறை போயிட்டு வந்தால் அது கர்ம தீரும். அப்போ லக்னத்துலேருந்து எத்தனை தடவை அந்த ஒரு கட்டத்தில் என்ன கிரகம் வச்சுருக்கோ அத்தனை தடவை போயிட்டு வர சொல்லணும். இல்லை அந்த இப்போ ராகுனா 18 முறை, கேதுனா 7 முறை, சந்திரன்னா 10 முறை போயிட்டு வரணும். அட்லீஸ்ட்டு என்னால் முடியலங்கிறவங்க ஆரம்பிக்கிறதாவது அங்கே போயிட்டு 10 முறை மீதி இதை உங்கள் லோக்கல் கோயிலில் போயிட்டு முடிக்கிறப்ப அந்த கோயிலில் போய் ஒரு அபிஷேக ஆராதனை செஞ்சு வழிபட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கும் எக்ஸப்ஷன் கொடுக்குறேன். ஐயாவே கேட்டார், நீ 10 தடவை போயிட்டு வர சொன்னால் கஸ்டமர் போயிட்டு வருவாங்களான்னு கேட்டார். அதுக்கும் ஒரு வழி, ஐயா நீங்களே சொல்லுங்கய்யா அப்படின்னா ஆரம்பிக்கிறப்ப போய் முதல்ல ஒரு தடவை போயிட்டு வா, அப்புறம் உங்கள் லோக்கல், ஏன்னா எல்லாத்துக்கும் பண கஷ்டம் இருக்கும், எல்லாத்துக்கும் எல்லா சூழ்நிலையும் சரியாக இருக்காது. அதனால் கடைசி தடவை இப்போ 7 தடவைனா தடவை போயிட்டு வாங்க. அதுக்கு அடுத்த தடவை இப்போ கடைசியாக 7வது முறை போய் ஒரு அபிஷேக ஆராதனை சிறப்பாக பண்ணிட்டு வந்தால் இந்த நிவர்த்திகள் சரியாகும். அதேமாதிரி தயவு செஞ்சு புது ஜாதகத்தை கொண்டு போய் வைங்க, பழைய ஜாதகத்தை கோயிலில் கொண்டு போய் வைக்காதீங்க. எல்லாருமே சொல்லுவாங்க ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு எடுத்துகிட்டு வந்தால் மாறும். ஏற்கனவே பழசு தானே வச்சுருக்கோம், அங்கே போய் புதுசாக வரணும் இல்லையா? அதுக்கடுத்ததாக சேத்திரபாலபுரம் பைரவர் கோயில். பைரவருக்குன்னு தனி கோயில் இந்த ஊரில் மட்டும்தான் இருக்குது. அது எங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குது. இந்த கோயிலும் வந்து மேற்கு பார்த்த ஸ்தலங்கள் எல்லாமே சிறப்புன்னு சொல்லி ஐயா சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதேமாதிரி இதுவும் வந்து சிறப்பு மேற்கு பார்த்த கோயில். அப்போ சேத்திரபாலபுரம் பைரவர், எல்லா பைரவரும் வந்து அவர் பைரவரை பார்த்தாவே கோரப்பற்கள், கொடூரமான அந்த முகம் அப்படி தான் இருக்கும். இங்கே வந்து சாந்த ஸ்வரூபியாக இருக்கிறாரு. அதேமாதிரி தாமரை மலர் மீது வீற்றிருக்கிறார். எல்லா கோயிலையும் பார்த்திங்கன்னா நாய் வாகனமாக இருக்கும், ஒரு நிர்வாண கோலத்தில் இருப்பார், ஒரு பல்லுக்கு அகோர பற்கள் இருக்கும், இல்லை ஒரு சில கோயிலில் பார்த்திங்கன்னா தலைவிரி கோலமாக இருப்பார். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பைரவராக ஒவ்வொரு தோற்றத்தில் இருப்பார். ஆனால் இங்கே வந்து சாந்த ஸ்வரூபியாக சாந்த மூர்த்தியாக இருக்கார்.
அப்போ இங்கேயும் வந்து இந்த 12 ராசிகள் நவக்கிரகங்கள் எல்லாமே இந்த பைரவருக்கு அடக்கங்கிற மாதிரி அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு. தீவினைகளிலிருந்து காத்துக்கொள்வதற்காக இப்போ வந்து ஒருத்தர் வாழ்கிறாருன்னா வளர்கிறாருன்னா அவங்க வளர்கிறத பிடிக்காது. அவங்கவுங்க செய்கிறத வந்து அவங்கவுங்க பார்க்க மாட்டாங்க. அடுத்தவங்க எப்படி வளர்ச்சி ஆகிறாங்க, அவனுக்கு எப்படி காசு வந்தது, எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆகிறாங்க, அவங்கள என்ன செய்யலாம், இப்படியே தான் நம்ம வந்து ஒரு தீவினை செஞ்சிட்ருப்பாங்க. கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதும்பாங்க. அந்த மாதிரி தீவினைகள், இந்த மாதிரி தீவினைகளிலிருந்து விடுபடுறதுக்காக க்ஷேத்திரபாலபுரம் பைரவரை போய் வழிபட்டு வந்தால் அந்த காரியம் நம்ம ஒவ்வொரு இதுவும் செய்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு ப்ராசஸ். இப்போ வீடு கட்டணும்னு நினைப்போம், ஒரு கல்யாணம் செய்யணும்னு நினைப்போம், ஒரு காது குத்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் செய்யணும்னு நினைப்போம், ஒரு கார் வாங்கணும்னு நினைப்போம். அதை வந்து காரியம் வெற்றி அடைகிறதுக்காக, ஒரு காரியம் தங்கு தடை இல்லாமல் நடைபெறுவதற்காக இந்த க்ஷேத்திரபாலபுரம் பைரவரை வழிபட்டால் காரிய வெற்றியும் காரிய சித்தியாகும். அதுக்கடுத்ததாக இந்த செய்வினை, பில்லி சூன்யம், வாஸ்து தோஷம் இருக்கு இல்லையா, வாஸ்து தோஷம், சல்லிய தோஷம் எல்லாமே அது ரிலேட்டடாக ஐயா சொன்னதுனால அதையும் கொஞ்சம் ரிலேட் பண்ணி கொண்டாடுறேன். நானாக கொண்டாடுறதில்லை, இது வந்து அந்த கோயிலில் நடக்கக்கூடிய நிலைகள். செய்வினை, பில்லி சூன்யம், வாஸ்து தோஷம், சல்லிய தோஷம், அதேமாதிரி சித்த பிரம்மை. இதை வந்து நிறைய நானே பார்த்துருக்கேன். சித்த பிரம்மை பிடிச்சவங்க அந்த கோயிலில் போய் க்ஷேத்திரபாலகர் பைரவரை போய் வழிபட்டு வந்தாவே அந்த சித்த பிரம்மை நீங்கி நல்ல மனநிலை வந்துடுறாங்க. நிறைய பேர் இப்போ வந்து அந்த மைண்டு அப்செட் ஆகிறது, அப்படியே மைண்டு புத்தி பேதலிக்கிறது, ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறது, அந்த சூழ்நிலை அந்த மாதிரி படுத்திடுது. ஹெவி ஒர்க் டென்ஷனு, படிக்கணும், ஒரு சம்பாதிக்கணுங்க அந்த வெறியில் இருக்கிறவங்க அப்படியே போய் அந்த மனம் புத்தி பேதலிச்சு போய் அந்த இருந்துடுறாங்க. அவங்கெல்லாம் போய் அந்த க்ஷேத்திரபாலபுர பைரவரை போய் வழிபட்டால் இந்த நிலைகள்லாம் மாறும். இதெல்லாம் ஏற்கனவே கண்கூடாக பார்த்தது. சித்தப்பிரமே வந்து நாங்களே 3 பேர்த்து அனுப்பிச்சிருக்கிறோம். சித்தப்பிரமை பிடிச்சதை வந்து அப்படியே கிளியர் ஆகிருக்கு, நார்மல் ஆகிட்டாங்க பர்சன்ஸ். சுய நினைவுக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி புத்தி கூர்மையும் வந்துடுது. சரியாக படிக்காத பிள்ளைங்க அங்கே இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் புத்தி கூர்மை, ஏதோ ஒரு கிரகாச்சாரங்கள் வந்து இந்த கோயிலில் வந்து 12 ராசிகளுக்கும் தனியாக ஒரு இது இருக்குது, நவக்கிரகங்களுக்கும் அந்த ஒரு சக்கரம் அந்த இடத்துல இருக்குது. அப்போ அந்த கோயிலில் போய் வழிபட்டால் இந்த நான் இங்கே சொன்ன வினைகள் எல்லாமே தீரும். ஆனால் எப்படி வழிபடணும், முறையாக வழிபடணும். சுத்தமான பூக்கள் பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு போய் வழிபடணும். ஒரு விளக்கு போடுறீங்கன்னா சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு போய் வழிபடணும். இந்த சுத்தமான மண் விளக்கு, நம்ம சைனா விளக்கு வாங்கிட்டு போவோம், சுத்தமான நாட்டு மண் விளக்கு, அதுதான் வந்து அது செவ்வாயுடைய நிலைகள். இந்த கெமிக்கல்ஸ்லாம் போட்டு செய்கிறாங்க இல்லையா மண் விளக்கு, அதெல்லாம் அதேமாரி இரும்பு விளக்கு, கேஸ்டிங் செய்கிறது அதெல்லாமே உபயோகப்படுத்தாதீங்க. நல்ல நாட்டு மண் விளக்கு, நல்ல சுத்தமான நல்லெண்ணெய், செக்கெண்ணெய், நல்ல திரி போட்டு நல்ல பொருட்களை வாங்கி கொண்டு போய் வச்சு விளக்கு எரிஞ்சால் கட்டாயம் இந்த சொன்னதெல்லாம் வந்து ஈடேறும், சித்தியாகும். அதே மாதிரி திருநின்றியூர், திருநின்ற ஊர் கிடையாது, திருநின்றியூர். இதுவும் வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் தான் இருக்குது. அந்த ஈஸ்வரருடைய பேர் என்னன்னா மகாலட்சுமீஸ்வரர். இப்போ நிறைய பேருக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. அது என்ன காரணம்னா தெரியும் நம்மளுக்கு. சூரியன் சுக்கிரன் என்ன டிகிரி இருக்கார், சூரியன் சுக்கிரன் அஸ்தமனமானாலும் வந்து அது ஒரு பிரச்சனை. சூரியன் வந்து சுக்கிரன் வந்து 40 பாகைகள் மேலே போனாலுமே பிரச்சனை. அப்போ அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக இந்த கோயில். ஏன்னா அந்த சிவபெருமானுடைய பேரை வந்து மகாலட்சுமீஸ்வரர். அப்போ சூரியன்னா சிவனா, இப்போ அம்பாள் லக்ஷ்மியும் அங்கே போயிட்டாங்களா, அந்த சுவாமியுடைய பேரை மகாலட்சுமீஸ்வரர். மகாலட்சுமி வந்து வழிபட்டதாக சொல்கிறாங்க, அந்த ஸ்தலத்துக்கு வந்து வழிபாடு செஞ்சதாக சொல்கிறாங்க. அதனாலேயே சிவனுடைய பேர் மகாலட்சுமீஸ்வரர்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கிறாங்க. அதுதான் ஸ்ரீ நின்ற ஊர்னு சொல்லுவாங்க. அப்போ நின்ற ஊர், ஸ்ரீனாவே மகாலட்சுமி, திருநாளும் மகாலட்சுமி. அப்போ ஸ்ரீ நின்ற ஊர். நம்ம சூரியன் சுக்கிரன் நினைவு, சூரியன் சுக்கிரன் பிரச்சனை, அதிக பாகைகள், சூரியன் சுக்கிரன் அஸ்தமனம், இந்த மாதிரி நிலைகள், சுக்கிரன் வந்து அஸ்தமனம் பாதிக்கப்பட்டிருக்கு,
அப்படிங்கிறவங்கெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு போய் வழிபட்டு வந்தால் அந்த லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும், நல்ல திருமண நிகழ்ச்சி நடக்கும். சுக்கிரன் கெட்டு போனவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சால் சுக்கிரனுடைய பாசிட்டிவ் எனர்ஜி, இந்த சுக்கிரனுடைய பலம் கூடும். அதுக்கடுத்ததாக திருப்பாதிப்புலியூர் பாடலேஸ்வரர், இது வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. இங்கே என்னென்னா நம்ம என்ன சொல்லுவோம், எங்கே பாதாளத்துக்கு அடி பாதாளத்துக்கு போனாலுமே நம்மளை தூக்கிட்டு வந்துடுவார். ஐயா என்கிட்ட சொல்லியிருக்க, நீ எங்கே போனாலுமே உன்னுடைய அம்சம் என்னென்னா, எங்கே போனாலும் உனக்கு தூக்கிறதுக்கு ஒருத்தர் வருவார். அப்போ ஐயா தான் நான் வந்து அந்தளவுக்கு ஐயாவால் தான் நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்லலாம். அந்த நிலைமை அடிபாதாளத்துக்கு போயிட்டேன். ஐயா ஜாதகத்தை பார்த்து சொன்னார், நீ எங்கே போய் அடி பாதாளத்துக்கு போனால் உன்னையை தூக்கிறதுக்குன்னு ஒருத்தர் வருவான் அப்படின்னாரு. அது ஐயா தான் என்னை தூக்கி விட்டார். இல்லைன்னா அடியேன் இல்லை, 2 வருஷம் ஐயா சொல்கிறார், 2 வருஷம் இல்லை நான் இல்லை, இப்போ இங்கே இருக்கிறேன் அப்படிங்கப்ப ஐயா தான் காரணம். அப்போ இந்த கோயில்னா திருப்பாதிப்புலியூர் பாடலேஸ்வரர் கோயிலில் அதுதான் அதுக்கு உண்டான ஒவ்வொரு கோயிலோட வரலாறும் எடுத்து பார்க்கணுங்கிறது. சும்மா ஜோசியர் சொன்னார் நம்ம போயிட்டு வந்தோங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த கோயிலோட வரலாறு என்ன, போய் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த கோயிலில் போய் ஒரு இரவு தங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் போய் தங்குங்க. அப்போ திருநாவுக்கரசரை என்ன பண்ணுறாங்க, கல்லில் கட்டி கடலில் போட்டுறாங்க. அவர் வந்து என்ன தெப்பமாக வந்து மேலே வந்துடுறார். அப்போ எந்த அடி பாதாளத்துக்கு போனாலும் நம்ம மீண்டு வரக்கூடிய நிலைகள் இந்த திருப்பாதிப்புலியூர் பாடலேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நம்ம மீண்டு வரலாம். அதே மாதிரி அங்கே வந்து புலிக்கால் சித்தர்னு சொல்லுவாங்க, புலிக்கால் சித்தர் வியாக்கிரபாதர்னு சொல்லுவாங்க. அந்த சித்தருடைய நிலைகள் அவங்களுக்கும் ஒரு எனர்ஜி அந்த இடத்துல கிடைச்சதாக சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததாக தோரணமலை முருகன் கடையம்ங்கிற ஊரில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. அங்கே அகத்திய யாரெல்லாம் மெடிக்கல் சின்ன குழந்தைய கேட்டாலும் நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த காலத்தில் இந்த தேரையர் கதை படிச்சிருப்பீங்க. தேரையர் கதை படிச்சிருப்பீங்க. ஒரு மன்னர் இருக்கிறாரா, அவருக்கு வந்து மண்டைக்குள்ளார ஒரு குடைச்சல் இருந்துகிட்டே இருக்குது. அப்போவே சர்ஜரி ஸ்கல் ஓப்பன் பண்ணி தேரையர் வந்து சர்ஜரி பண்ணியிருக்காரு. அப்போ என்ன, அதுவும் வாழ்வியல் தான். கொண்டு போய் அங்கே தண்ணி வைக்கிறாரு, ஸ்கல்லை ஓப்பன் பண்ணுறாரு, அங்கே இருக்கிற ஒரு தவளை வந்து இதில் உளுந்துருது, அப்புறம் மூடி தைச்சிட்றாரு. அப்போ அந்த காலத்துலேயே ஓப்பன் சர்ஜரி செஞ்சுருக்காங்க எம்எஸ். அப்போ தேரையர் அந்த இடத்த செஞ்சுருக்கிறார். அப்போ யாருக்கெல்லாம் வந்து மருத்துவ படிப்பு, சில பேருக்கு கவுன்சிலிங் கிடைக்க மாட்டேங்குது, ஜாதகத்தில் இருக்கும் அமைப்பு, படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும், ஆனால் அது தடைகள் இருக்கும், கொஞ்சம் மார்க்கு கம்மியாக இருக்கக்கூடிய நிலைகள்லாம் இருக்கும், அது மருத்துவ சம்பந்தமான நிலை இருக்கும், ஆனால் அவங்க அச்சீவ்மெண்ட்டுக்கு அந்த தடையாக இருக்கும். அப்போ அந்த யாரெல்லாம் மருத்துவம் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் என்னென்ன எம்எஸ் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, இப்போ எனக்கு எம்எஸ் தான் வேணும், கவுன்சிலிங்கில் எம்எஸ் தான் வேணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் போய் அந்த தோரணமலை முருகன் கோயிலுக்கு போய் வழிபட்டு வந்தால் சிறப்பு. அப்போ தோரணமலைங்கன்னா என்னங்க, அந்த காலத்தில் இப்போ எல்லாமே இயற்கையெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. அப்போ அவ்வளோ மூலிகைகள், அகத்தியரை வந்து அந்த இடத்துல வர்றப்ப அவ்வளோ நிறைய மூலிகைகள் அந்த மனத்தை வச்சு அதே மனம் மயங்கி அந்த இடத்துல இருந்துட்டார். அவருடைய சிஷ்யர் தான் தேரையர். இப்போ அகத்தியர் வந்து பொதிகை மலைக்கு போயிட்டார், தேரையர் வந்து அங்கேயே தோரணமலையிலே இருந்துட்டார். அங்கேயே அவருடைய ஜீவசமாதி அங்கேயே இருக்குது. அதே மாதிரி தனக்கு அங்கேயே வந்து முதல்ல திருவண்ணாமலைக்கு முன்னாலேயே கிரிவலம் வந்து அங்கே தான் தொடங்கப்பட்டதாக சொல்கிறாங்க. திருவண்ணாமலைக்கு இப்போ கிரிவலம் போகிறோம் இல்லையா, அங்கே தோரணமலையிலையும், திருநெல்வேலி மாவட்டம், அங்கே தோரணமலையிலையும் கிரிவலம் போகலாம். ஆனால் வந்து அங்கே வந்து ஃபாரஸ்ட் ஏரியானால அலௌடு கிடையாது, 3 to 5 தான் வந்து அலௌடு. அதான் யாருக்கெல்லாம் தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. அது வந்து இந்த காசிவர்மன், இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, அந்த காசிவர்மன்கிற ஒரு மன்னன், அவனுக்கு தான் அந்த மண்டை குடைச்சலில் வந்து
மைண்டில் தலையில் ஸ்கல் ப்ராப்ளம் வந்துச்சு, ஏதோ ஒன்று குடஞ்சிட்டே இருக்கிற மாதிரின்ட்டு தேரையர் வந்து அவருக்கு வைத்தியம் பார்க்குறாரு. அது ஸ்கல்லு ஓப்பன் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற தேரை வந்து தண்ணி வைக்கிறாரு. இந்த தண்ணியில் குதிச்சிடுது. தண்ணி பார்த்தா குதிக்கும் இல்லையா தேரை. யார் யாருக்கெல்லாம் மருத்துவம் படிக்கணும்னு விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து இந்த இந்த தோரணமலை முருகன் கோயிலுக்கு போய் வழிபட்டு வரலாம். அந்த காலத்திலலாம் வந்து இப்போல்லாம் மொபைல் ஃபோன், ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்கிறேன், எல்லாமே செல்ஃபோனை வந்து பார்த்துட்டே இருக்கிறப்ப அந்த கான்சன்ட்ரேஷன் வராது. அப்போ தான் அந்த காலத்தில் வந்து இது வந்து 1000 படி இருக்கும். மலை மேலே போகிறப்ப செல்ஃபோன் பார்க்க தோணாது. அதே முருகனை பார்க்கணுங்கிற எண்ணத்திலே போவோம். கீழே இறங்குறப்பும் கவனமாக இறங்கணுங்கிற எண்ணத்திலே தான் வருவோம். வேறு டைவர்ஷனே இருக்காது. இப்போ நிறைய டைவர்ஷன், டேக் டைவர்ஷன்ட்டே இருக்கும். அப்போ அந்த மலை மேலே இருக்க ஏன் சாமியை கொண்டு போய் வச்சாங்கன்னா, ஒரு எண்ணத்தோடு போகணும்னு அதே எண்ணத்தோடு திரும்பி வரணும். அதனால தான் நான் ஒவ்வொரு மீட்டிங் இந்த செல்ஃபோனை வந்து கோயிலுக்கு போகிறப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவோங்க, கால்ஸ் மட்டும் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்கிறது. சும்மா இல்லைலாம் வந்து மலை மேலே கோயில் நம்ம முன்னோர்கள்லாம் சும்மா இல்லை. முன்னோர்களை வந்து கரெக்டாக அவங்க என்ன சொல்லுவோம் அப்படியே உள்ளர்த்தம் இருக்கும். உள்ளர்த்தம் தெரியும். விளக்கம் குடிக்கிறதுக்கு யாருக்கும் நேரமும் இல்லை, விளக்கம் கேட்குறதுக்கும் யாருக்கும் நேரம் இல்லை. எனக்கு என்ன மருந்து உடனே கொடுங்க, ஒரு நிமிஷம் 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு கிளியர் ஆகணும். அதுக்கு அடுத்ததாக கடைசியாக திருவாத ஊர். இப்போ எல்லாமே என்ன பயிற்சியாச்சு, சனி பகவான் பயிற்சியாச்சு, எல்லாம் பயந்துக்கிறோம் இல்லையா. மீம்ஸ் போட்டிருக்கிறாங்க இல்லையா, மீனராசியை வந்து கூட்டிகிட்டு வர்ற சனி பகவானை அவரே எடுத்து வெளுத்து வாங்குற மாதிரி எல்லாம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி எல்லாருமே பயந்துக்கிறாங்க பகவானை பார்த்தா. அப்போ பகவானுடைய கோயில் என்ன, தனி சந்நிதி பெற்று திருவாத ஊர், மதுரை பக்கத்தில் திருவாத ஊரில் வீட்டில் இருக்கிறாரு. திருமறைநாதர் கோயில், மாணிக்க வாசகர் பிறந்த ஊர். அங்கே போனால் சனி தோஷம் விலகும். யார் யாரெல்லாம் ரொம்ப பயப்பட்டு இருக்கீங்களா அந்த கோயில் பயமே வேணாம். அந்த கோயில் போய் சனி பகவானை முறையோடு வழிபட்டால் அந்த சனி தோஷமெல்லாம் விலகும். இன்றைக்கி சனிக்கிழமை அதை சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்லிட்டேன். அதனால் எந்த கோயிலுக்கு போனாலுமே சுத்தமான மண் விளக்கு, சுத்தமான செக்கு எண்ணெய், சுத்தமான நிலைகள், சுத்தமான எல்லாமே சுத்தமாக பார்த்து வாங்க. உங்கள் ஃபேமிலியில் திருமணம் பண்ணுறீங்கன்னா பார்த்து துணி எடுக்கிறீங்க இல்லையா. அதேமாரி ஒரு கோயிலுக்கு போனாலும் பார்த்து ஒரு பொருள் அங்கே போய் கையில் இது கொடு அப்படின்னு வாங்கக்கூடாது. அதேமாரி ஒரு ட்ரிக் கொடுத்து நானே எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பேக்கேஜ் எல்லாமே பையில் கட்டி கொடுப்போம். அது என்ன இருக்குன்னே தெரியாது. அங்கே போய் ஓப்பன் பண்ணால் தான் அது எப்படியோ சொத்தை சொல்லு பூச்சி இதெல்லாம் வண்டு அரைச்சிருக்கும். என்ன பண்ண முடியாதா, அப்படியே எடுத்து என்ன சொல்லிட்டாங்க. கடையில் கொடுக்குறான் கேட்டால் அப்புறம் வந்து நம்மளுக்கே திருப்திப்படுத்திக்கிறது. அவன் தானே கொடுக்குறது, அவன் தானே கொடுத்தான், அந்த பாவம்லாம் அவனை எனக்கு என்னை சேராதுன்னு அப்புறம் ஒரு மன திருப்தி படுத்துக்கிறது. கடையில் கொடுக்குறோம், வண்டு அடித்து போயிருக்கும், செல் அடித்து போயிருக்கும், நாங்கள் வாங்கிட்டு வந்து அதையே வந்து பூஜை கொடுக்குறோம். அவன் கரெக்டாக வைக்கணும் இல்லை, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு மன ஆறுதலுக்காக நம்மளே சொல்லிக்கிறது, ஆற்றாமைக்காக. அப்படி பண்ணக்கூடாது. ஒவ்வொரு பொருளையும் பார்த்து வாங்கணும், பார்த்து செய்யணும், பக்தி ஸ்ரத்தையோடு செய்யணும் ஒவ்வொன்றும். அதனால் இந்த ஐயா சொன்ன வாழ்வை வளமாக்கும் அற்புத கோயில்கள், இந்த கோயிலுக்கெல்லாம் போனோம்னா இன்னும் நிறைய கோயில்கள்லாம் இருக்குது. நேரம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரம் அவ்வளோதான். இன்னும் நிறைய கோயில்கள்லாம் இருக்குது. இந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் வாழ்வை அற்புதமாக்கும் அப்படின்னு சொல்லி அடியனுக்கு வாய்ப்பு கொடுத்த தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனரும் எங்களது குருநாதருமான டாக்டர் சாஸ்தா நாம் மணிகண்டராஜ் ஐயா அவர்களை நன்றி கூறி, மேலும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி, ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி, பிரின்சஸ் டிவி மற்றும் முகநூல் பார்த்து கொண்டிருக்கும், முகநூல் ஒளிபரப்பை கொண்டிருக்கும் திரு முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும், அதே மாதிரி இந்த உபகரணங்கள் கேமரா உபகரணங்களை இயக்கி கொண்டிருக்கும் கதிரியா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடியனுடைய செல்ஃபோன் நம்பர் 99 64 79 80 97. வாட்ஸ்அப் நம்பர் 97 51 88 85 32. நன்றி, வணக்கம். ஸோ ஐயா சொன்ன கோவில்கள் எல்லாமே அற்புதமான ஒரு கோவில்கள்.
எளிய முறையில் நம்ம வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே வந்து முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை எப்படி ஃபாலோ பண்ணுறது விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியாமல் இருக்குது. அதனால் நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் உண்டான பிரச்சனைகளை அந்த தேரையரை பற்றி சொன்னார். அற்புதமான ஒரு தகவல். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் வந்து ஸ்கல் ஆப்ரேஷன் பண்ணுறோம். யாருக்காவது தலையில் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த தேரையர் வழிபாடு எடுத்துக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து அந்த ஆப்ரேஷன் போகும்போது 1% கூட பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அற்புதமான ஒரு வழிபாடு அது. இந்த மாதிரி வந்து ஐயா சொன்ன வழிபாடுகள் எல்லாருமே வந்து எல்லா வாழ்க்கையிலும் பயன்படுத்தக்கூடிய வெற்றி வழிபாடுகள் தான். உங்களுடைய ஜாதகத்திற்கு தகுந்த மாதிரி அந்த வழிபாடுகளை சரியான நேரத்தில் தேர்வு செஞ்சு கொடுக்கணும். அவர்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா அவருடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். ஐயா அவர்களுக்கு இப்போ வந்து நூலை கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். நன்றி.